கும்பம் வந்து நிறைய எஃபர்ட் போடணும். இந்த தடவை எஃபர்ட் மேலே எஃபர்ட் போட்டாலுமே நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரங்காலம் தான் அவங்களுக்கு பிரச்சனையை தவிர்த்து அவங்க பிரச்சனை இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பண வரவுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்னென்னா பணம் வந்த வேகத்துக்கு வெளியே போய்டும். அதில் தான் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கடன் மேபி அடைச்சிருந்துருக்கலாம். இது கடன் அடைக்கிறதுக்கான காலம், உகந்த காலம். நீங்கள் என்ன விதை விதைச்சிங்களோ அதுக்கான அறுவடை கரெக்டாகவே நான் உங்களுக்கு தருவேன். இன்னும் குரு கொடுக்க தயாராக தான் இருக்கிறாரு. சனி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். கும்பராசினியர்கள் மேம், இந்த கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்கு? கும்பராசிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த தடவை கும்பராசிக்கு. சில பேர் வெளிநாடு போகிறதுக்கெலாம் காத்துட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸோ அது ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னாலேயோ இல்லை ஒரு சாதாரண ஒரு தடையாலேயோ கூட கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி கூட அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். கும்பம் வந்து நிறைய எஃபர்ட் போடணும் இந்த தடவை. எஃபர்ட் மேலே எஃபர்ட் போட்டாலுமே நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரங்காலம் தான் அவங்களுக்கு பிரச்சனையை தவிர்த்து அவங்க பிரச்சனை இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ குரு கொடுக்குற கான்ஃபிடென்ஸே அதுதான். நீங்கள் என்ன விதை விதைச்சிங்களோ அதுக்கான அறுவடை கரெக்டாகவே நான் உங்களுக்கு தருவேன். என்னென்னா நேரம் காலம் இன்னும் ஒத்து வரலை, நேரங்காலம் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த தாமதத்துக்கு அந்த பேஷன்ஸோடு அவங்க கொஞ்சம் காத்திருக்கணும். குரு கொடுக்க தயாராக தான் இருக்கிறாரு. சனி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடுமா? பிரச்சனைகள்னால் நல்லது பண்ணணுமே நினச்சா கூட அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்கள எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது ஒரு கடமைகள் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க, ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அது முழுசாக அவங்க பண்ணிக்கிறது நல்லது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு, இல்லை இது சரியாக வராது, பரவாயில்ல இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு விஷயத்த போகலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாங்களோ அதில் தான் மாட்டுவாங்க கும்பம். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நேர் வழியிலேயே போயிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். இந்த டைமில் வந்து கும்பராசினியர்கள் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தொடங்கலாமா? இந்த வருடம் வேண்டாம். ஓகே, தொழில் தொடங்க அதாவது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் சின்ன லெவல்லே இருந்துக்கிட்டும். எக்ஸ்பேன்ஷன் பெரிய லெவல் அப்படின்னு போவேன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா அவங்களுக்கு 2007 செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டப்படுத்திருக்கு அப்படின்னு. இந்த தடவை ஜஸ்ட் ஒரு புள்ளியாக வச்சு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம். சூப்பர் மேம். இந்த டைமில் வந்து இப்போ திருமணத்துக்காகவோ குழந்தைக்காக காத்துட்ருக்காங்கன்னா கிடைக்குமா? கொஞ்சம் காத்திருப்பு இன்னும் நீடிக்கிறது. அதனால் ஹெல்த் கொஞ்சம் கவனம், அவங்களுடைய சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம். ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் வயோதிகர்கள் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. யாராவது ட்ரீட்மெண்ட் பேஸ்டாக போகிறாங்கனாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் மேம். இந்த டைமில் ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் வந்து அதுக்கு உகர்ந்த காலமாக இருக்குமா? பிளானிங் அவங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கையில் வந்து இருக்கிறத தாண்டி விரலுக்கேற்ற வீக்காலத்தை தாண்டி அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. ஏன்னா இப்போ வந்து என்ன தான் அவங்க முயற்சி பண்ணினாலும் சரி, அது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு தடை தாமதம் அப்படிங்கிற மாதிரி அவங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம், ஏன்னா இவங்க எல்லா எஃபர்ட்டும் கரெக்டாக தான் போடுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இப்போ எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்க நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்பாங்க. வரக்கூடிய கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் நீ எல்லாமே படிச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க முடியாது. நம்ம கொஷின் பேப்பர் டஃப்னா அது கொஷின் பேப்பர் டஃப் தான், அதுக்கு இவங்க காரணம் கிடையாதுங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் தான் அவங்கள அந்த மாதிரி பண்ணும். அப்படிங்கிறப்போ அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி போகிற மாதிரியான ஒரு வருடம் தான் வந்து இந்த வருடம். இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டம் சரியானதாக இருக்குமா? முயற்சி பண்ணலாம். அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பண வரவு எப்படி இருக்கும்? இப்போ கடன் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வருவாங்களா? வாய்ப்பு இருக்குது. பண வரவுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்னென்னா பணம் வந்த வேகத்துக்கு வெளியே போய்டும். அதில் தான் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஓகே, அதாவது பணம் வருது, வந்திருக்கும், கடன் மேபி அடைச்சிருந்துருக்கலாம். இது கடன் அடைக்கிறதுக்கான காலம், உகந்த காலம் கும்பத்துக்கு. ஓகே, சூப்பர். ஓவராலாக கும்பராசினியர்கள் இந்த டைமில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க?
கும்பராசிக்காரங்கள் எதுலேயும் அவசரப்பற்ற வேண்டாம். ஓகே. நிதானம் ரொம்ப அவசியம். உங்கள சுத்தி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நீங்க காரணம் இல்ல. சூழல்களே காரணம் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப் கொஞ்சம் நிம்மதியா தான் போகும் அப்படிங்கிறது தான். இந்த டைம்ல வந்து கும்பராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே நடக்கும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? இவங்க வந்து திருவண்ணாமலை போயிட்டு வர்றது ஓகே. உகந்தது. திருவண்ணாமலை போயிட்டு அங்க இருக்கிற சிவன வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி அமைப்ப வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, லைஃப்ல சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். ஏன்னா, சித்தர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது ம். அப்படிங்கிறப்போ, கிரிவலம் போயிட்டு வந்தாலே போதும். கோயிலுக்குள்ள போகணும்னு கூட இல்ல. ஜஸ்ட் ஒரு கிரிவலம் கூட போயிட்டு வரலாம் அவங்க. ஓகே மேம். சூப்பர் மேம்.